திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் செல்போன் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட 4 பேர் கைது. ரூபாய் 3 லட்சம் மதிப்புள்ள 16 செல்போன்கள், ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல். செவ்வாய்க்கிழமை இரவு 7 மணி அளவில் கிடைக்கப்பெற்ற தகவலின்படி திண்டுக்கல் நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பொதுமக்களிடம் செல்போன் பறிப்பு சம்பவம் நடைபெற்றது தொடர்பாக திண்டுக்கல் நகர் வடக்கு, நகர் தெற்கு காவல் நிலையங்கள் மற்றும் திண்டுக்கல் புறநகர் பகுதிகளில் தாலுகா மற்றும் தாடிக்கொம்பு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் உத்தரவின்படி நகர் ஏஎஸ்பி சிபின் மேற்பார்வையில் நகர் குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு சார்பு ஆய்வாளர்கள் வீரபாண்டியன், ஜார்ஜ், காவலர்கள் ராதா, முகமது அலி, விசுவாசம், சக்திவேல் ஆகியோர் கொண்ட தனிப்படையினர் சிசிடிவி காவலர்கள் மற்றும் சைபர் கிரைம் காவலர்கள் உதவியுடன் சிசிடிவி பதிவு மற்றும் செல்போன் டவர் லொகேஷன் மூலம் தீவிர விசாரணை மேற்கொண்டு மேற்படி சம்பவத்தில் ஈடுபட்ட நத்தம் பகுதியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி மகன் தர்மராஜ் வயது 23, கண்ணன் மகன் பாண்டித்துரை வயது 19, செங்குறிச்சியைச் சேர்ந்த லட்சுமணன் மகன் வசந்தவேல் வயது 19, பிச்சை மகன் மாரிமுத்து வயது 19 ஆகிய 4 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 3 லட்சம் மதிப்புள்ள 16 செல்போன்கள், ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 4 பேரையும் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.